இன்றைக்கி டே 1. என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 65 kg இருக்குது. நான் காலையில் எழுந்ததுமே ஒரு செம்பு நிறைய வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 35 minutes நல்லா வாக் பண்ணுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு தோசையும் தொட்டுக்கிறதுக்கு கடலை சட்னியும் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி இட்லி மாவு தீர்ந்து போச்சு. ஸோ இட்லி மாவு நான் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட கேட்டால் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை எதுன்னு கேட்டால் நான் மாவு அரைக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கிரைண்டர் எடுத்துகிட்டு வச்சுட்டு ஒன்று கழுவி ரொம்ப கஷ்டமான வேலை தான் எனக்கு. அரிசி கலந்த தண்ணி, கிரைண்டர் கழுவின தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுப்பேன். தலை குளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது. நான் கொஞ்சமாக வேப்பிலை, இஞ்சி, லெமன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் அதை ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நான் ரெகுலராக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவேனோ அது போட்டு ஒரு வாரத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை இந்த மாதிரி குளிப்பேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கும் பொடுகு இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நெத்திலி கருவாட்டு குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்படியே நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக ரைஸும் நிறைய வெண்டைக்காய் பொரியலும் எடுத்துக்கிட்டேன். நீங்களுமே காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் ஈவினிங் மட்டும் ஒரு கப் காஃபி எடுத்துப்பேன். என்னால் ஈவினிங் டைமில் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாது. நைட்டுக்கு ஒரு பிரெட் ஆம்லெட்டும் கொஞ்சமாக சன்னா மசாலாவும் எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு நம்ம டே 2 வீடியோவில் மீட் பண்ணலாம்.